நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஆண்ட்ராய்டு வந்து எப்படி விண்டோஸில் ரன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா, ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், கோ பிளேயருங்கிற அப்ளிகேஷன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதுதான் ஹோம் பேஜ். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுங்க. இது வந்து ஜஸ்ட் 310 MB தான். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் கேன்சல் கொடுத்துட்றேன். பாருங்கள், 310 MB தான். கேன்சல் கொடுத்துட்டேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தான். நார்மலாக நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம எந்த டெஸ்டினேஷன் வேணுமோ கொடுத்து இது பண்ணுறதா. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கோ பிளேயர் மல்டி மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சது. இப்போ உங்களுக்காக புதுசாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஆட் எமுலேட்டர் கொடுங்க, நியூ எமுலேட்டர் கொடுங்க. சீக்கிரம் க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எமுலேட்டர் வேணாலும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு எமுலேட்டர் க்ரியேட் பண்ணி அதில் ஒவ்வொரு கூகுள் அக்கௌண்ட் வச்சு நிறைய ஆண்ட்ராய்டு டிவைஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெயினாக கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுறவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க வந்து நிறைய அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறையா அதே மாதிரி ஆட் எமுலேட்டர் கொடுத்து இந்த மாதிரி நிறையா சீக்கிரம் ஆட் ஆயிரும். கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ லான்ச் கொடுக்குறேன். இதில் வந்து 2 ஸ்பீடு மோட், கம்பேட்டபிள் மோடு 2 வரும். நீங்கள் வந்து ஸ்பீடு மோட் கொடுத்து கன்டினியூ டு ஸ்டார்ட் கொடுங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது, அதனால் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை லான்ச் கொடுக்குறேன். மற்ற எமுலேட்டர் மாதிரி இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. கேமரா இருக்குது, ஃபோல்டர் ஷேரிங். இப்போ சிஸ்டம்லேருந்து ஏதோ ஒரு கேம் ஃபோல்டர் இல்லை இமேஜ் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சாங்ஸ், வீடியோஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது காப்பி பண்ணிக்கலாம். தென் ஜிபிஎஸ் இருக்குது. அப்புறம் கேம், முக்கியமாக கேமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் நெட்டு வேணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிஸ்டமில் ஒய்ஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நெட்டு கனெக்ட் ஆகிரும். இது வந்து ஆண்ட்ராய்டு 4.4.4 வருது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் நிறைய அப்டேட் பண்ணணும். கூகுள் ப்ளே ஸ்டோர்லாம் பழைய வெர்ஷனில் வரும். நான் இப்போ அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோனில் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, ஹைக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் கேமரா இருக்குது. நீங்கள் கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிஸ்டமில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் ஜிபிஎஸ் இருக்குது. ஏபிக், இன்ஸ்டால் ஏபிக்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் சிஸ்டமில் ஏதோ ஒரு ஏபிகே இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே இழுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோல்டரு ஃபைலில் வந்து சிஸ்டமில் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு இதுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஃபோல்டர் ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும் டயலாக் பாக்ஸ். அதில் போய் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ பார்த்து சூஸ் பண்ணி செலக்ட் ஃபோல்டர், இமேஜ், ஃபைல் எதாக இருந்தாலும் ஓகே செலக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஃபால்ட் ஃபைல் மேனேஜருக்கு வந்துடும். தென் இதில் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கேமிங். மற்ற எமுலேட்டர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கண்ட்ரோல் இருக்கிற கேம் மட்டும்தான் விளையாடும், சிங்கிள் டச் கேம். கிளாஸ் ஆஃப் கிளான் வந்து மற்ற எமுலேட்டர்லேயும் விளையாடலாம். ஜெனிமோஷன் அந்த மாதிரி மற்ற எமுலேட்டர் இருக்குது, அதில் விளையாடலாம். ஏன்னா சிங்கிள் டச் தான். பட் நிறையா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கேம் மினிமில்ட்டாலாம் பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. மற்ற எமுலேட்டரில் விளையாட முடியாதுங்கனால, ஆனால் இதில் விளையாடலாம். வாங்க எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எத்தனை கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு. இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி விளையாடுறது கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீபோர்ட் சிம்பிள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன், கிளியர் கொடுத்துட்டு உங்களுக்கு புதுசாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பட்டன் எடுத்து இங்கே ட்ராக் பண்ணி வைக்கிறதான். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருங்க. இதுக்கு வந்து நீங்கள் WSAD எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். இப்போ பாம் இருக்குது. இதுக்கு வந்து நான் அது நேராக வச்சு கிளிக் பண்ணிவிட்டு என்ன கீ வேணுமோ இப்போ நான் பாம்புக்கு பீன்னு வைக்கிறேன். அடுத்து ஹேண்ட், இதுக்கு வந்து ஹெச்னு வைக்கிறேன். தென் இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல்ஸ், இதுக்கு வந்து மூவ் பண்ணோன்னா நீங்கள் இதுக்கு நேராக கிளிக் பண்ணி அப் ஏரோ வைங்க. இங்கே கிளிக் பண்ணி லெஃப்ட் ஏரோ, டவுன் ஏரோ, ரைட் ஏரோ. நீங்கள் இந்த நேரம் வரணும்னா நீங்கள் அப் ஏரோ ரைட் ஏரோ
அட் அ டைமில் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த நேரம் மூவ் ஆகும். எல்லாம் என்னென்ன கீ வேணுமோ செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் WSD அழுத்தினோன்னா மூவ் ஆகுது. தென் BL3னா பாம், HL3னா அந்த ஹேண்ட். இந்த ஏரோக்கு வந்து நீங்கள் ஏரோ அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்குது கண்ட்ரோல்ஸ் எல்லாம். இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கிற கேமெல்லாம் நீங்கள் இதில் ஈஸியாக விளையாண்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப், ஹைக் இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு டிவைஸில் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ எல்லாமே ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.